அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக எதுக்கு பதிவு பண்ணுற பார்த்திங்கன்னா நம்முடைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பயன்பெற வேண்டும் உள்ள எண்ணத்தோடு தான் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பணிபுரிவதற்கு கோவிட் சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம் சொல்லிட்டுள்ளது மாதிரி அரசாங்கம் ஆணை பிறப்பித்துள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதல் தடுப்பூசி செலுத்திய அந்த சர்டிஃபிகேட்டு, ரெண்டாவது தடுப்பூசி செலுத்திய சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கும் போது தான் உங்களை பணிபுரிவதற்கே அனுமதிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போ இந்த இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கூகுள் எடுத்துக்கோங்க. இதில் கூகுள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோவின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் அதை கூகுள் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோவின் COWIN கொடுத்து என்டர் பண்ணுங்கள். COVIN கொடுத்துறாதீங்க, WIN கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் தான், www.cowin.gov.in. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புக் யுவர் ஸ்லாட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் சர்டிஃபிகேட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹவு டு கெட் யுவர் வேக்சினேஷன் இருக்கு இல்லையா, இதில் மூணாவது படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட், அப்படி வேக்சின் சர்டிஃபிகேட் போட்டுருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்குது. இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பரை இங்கே நீங்கள் பதிவிட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட் OTP இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ ஓடிபியை கிளிக் பண்ணாச்சுன்னா அவங்களுக்கு எனக்கு ஓடிபி வந்துட்டு 258621 258621. அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படி போட்டிங்கன்னா இந்த எனக்கு தடுப்பூசி எடுத்துக்கிட்ட அந்த டீட்டெயில் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் சர்டிஃபிகேட்னு கீழே இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணச்சுன்னா டவுன்லோட் ஆகுது. இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் ஆகுது. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் பிடிக்குது, ஏன்னு தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர், வயசு, பிறகு மெயில், ஆதார் கார்டு நம்பர், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி ரெஃபரன்ஸ் ஐடி, பிறகு கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கேன் உள்ளது, பிறகு ஃபஸ்ட்டு டோஸ் 1 ஏப்ரல் 2021, செகண்ட் டோஸ் உள்ளது 28 ஆகஸ்ட் 2021. இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடுது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிஹெச்லேயோ அல்லது வேறு சுகாதார மையங்களிலேயோ நம்ம பேரை எழுதும்போது அவங்க தவறாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ராஜா சந்திரதாஸ் அதில் ஸ்பெல்லிங் ஏதாவது தவறுதலாக, இப்போ தாஸ் DHAS பதிலாட்டு DASன்னோ அல்லது வேறு ஏதாவது வழிகளில் தவறுதலாக உங்கள் பெயர்களை குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை திருத்தம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலகத்தில் கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு பேரை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அலுவலகத்தில் இருக்க உங்கள் பேரில் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கான்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை திருத்தம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா இதே பேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் கெட் யுவர் சர்டிஃபிகேட் கரெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று வந்துடுது. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. அதான் ஏன்னு தெரியல, நெட்டுக்குள்ளது ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது. நானும் ரொம்ப உங்களை மாதிரி ஆர்வமாக தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை சர்டிஃபிகேட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறேன்.
இப்போ கொடுத்து கெட் யுவர் ஓடிபி அப்படி சொல்லி போடணும். திரும்ப ஓடிபி வரும், உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். வந்துட்டு 555643 555643 அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களை திருத்தம் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டீங்கன்னா ரைஸ் அண்ட் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ரைஸ் அண்ட் இஷ்யூ, ஐ ஹாவ் அன் இஷ்யூ. என்ன இஷ்யூன்னு கேட்குது. என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்ம், ஏஜ் அது மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா கேட்குது. நான் எனக்கு நெய்ம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஏ மெம்பர், செலக்ட் ஏ மெம்பரில் பார்த்தீங்கன்னா என் பேரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேருக்கு பக்கத்துலேயே சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேஞ்ச் அந்த பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்த் இயர் 1976 இருந்து அதை நான் 77 மாற்றியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்தில் அந்த சேஞ்சில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பக்கத்துலேயே ஒரு காலம் வந்துடும். இதில் நீங்கள் என்ன சேஞ்சு வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்தா போதுமானது. அதுபோல் என்னென்ன சேஞ்சுகள் வேணுமோ எல்லா சேஞ்சுகளையுமே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ண கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1-2 செகண்டில் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் புதிய கோவிட் சர்டிஃபிகேட் கரெக்டட் நேமை என்ன செய்யலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. சர்டிஃபிகேட் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் அது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 9013151515 இந்த நம்பரை உங்கள் மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படி மட்டும் டைப் பண்ணால் போதும். அதில் வேறு எதுவும் டைப் பண்ண வேண்டியது இல்லை. டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படி டைப் பண்ணி அதை நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி உங்கள் மொபைலில் வரக்கூடிய ஓடிபி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப இதில் என்ன செய்யணும் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் டீட்டெயில் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு விருப்பம்னா 1 ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 கொடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த முறையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அனைவரும் இப்போ சர்டிஃபிகேட் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அன்றைக்கி கொடுத்து நீங்கள் பயன்பெறுங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.